ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நம்ம என்ன பண்ணுற விளாக். ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா, நம்ம லாஸ்ட் விளாகில் பார்த்துருப்பீங்க, நம்ம வள்ளிச்சுனை நம்ம இங்கே வந்துருக்கோம். வள்ளிச்சுனையில் அதே தான், வள்ளிச்சுனை நம்ம பக்கத்தில் இருக்க குமார கோயிலில் இன்றைக்கி வந்து காவடி கட்டுனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஊராக நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேக்ஸிமம் நம்ம ஊர்லலாம் வந்திருக்காங்க. முருகன் பாட்டிலலாம் வர மாதிரி காவடி கட்டி டான்ஸ் ஆடலாம் வருவாங்க, அந்த மாதிரிலாம் அழகு குத்திலாம் வந்திருக்காங்க. ஸோ நம்ம அங்கே தான் இன்றைக்கி அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம விளாகை கண்டினியூ பண்ணுவோம், சரியா? ஸோ காய்ஸ், இங்கே வந்து எப்படி தெரியுமா, ஃபுல்லாக இங்கே வந்து அவங்க நம்ம நாகர்கோவில் சைடு கன்னியாகுமரியில் உள்ளவங்க ஃபுல்லாக டோட்டலாக எல்லோரும் இங்கே தான். நம்ம அந்த முருகன் பக்தர்லாம் நல்லா பயங்கர பவராக இருப்பாங்க. நம்ம அந்த மாதிரி முருகன் பக்தர்லாம் அந்த மாதிரி இங்கே வந்து ஃபுல்லாக காவடி கட்டிகிட்டே இருப்பாங்க. அதுபோல் நீங்கள் அந்த தேர் பக்கத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குமார கோயில் படிக்கட்டு தெரியுமா, அந்த படிக்கட்டுலேருந்து ஸ்ட்ரைட்டாக அந்த கோயில் அப்படியே நிறைய இருக்கிறது பார்க்கலாம். அது மாதிரி இந்த காவடி கட்டு வந்து ஃபுல்லாக இப்போது நம்ம முன்னாடி நம்ம உங்கள் அப்பா காலத்துலேயும் உங்கள் அம்மா காலத்துலேயும் உங்கள் அப்பா காலத்துலேயும் தாத்தாவோட அந்த மாதிரி முன்னாடி காலத்துலேருந்து அப்படியே வந்துட்டுருக்கு. எனக்கு இந்த பேக்ரவுண்டு ஹிஸ்ட்ரிலாம் தெரியாது. நான் இது வரைக்கும் காவடி கட்டு வந்து பார்த்ததில்லை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நம்ம லாகை உங்களுக்கு அப்படியே காமிச்சு தந்துடுறேன். ஒரு நாள் சூப்பராக இருந்தாலும் மிரட்டில் இருக்குது. இந்த என்ன சொல்கிறது, இந்த குறுக்கிலலாம் கொழுவியை போட்டு கொக்கி டான்ஸ் ஆடுறானுங்க. எப்படி தான் டான்ஸ் ஆடுறான்னு தெரியல. வலிக்குமா இல்லை அப்படி துள்ளும்போது அவங்க துள்ளும்போது உண்மையிலே அந்த இடம் வலிக்காதா, இல்லை ரத்தம் வராதா, பிஞ்சு வந்துடாதா, அந்த மாதிரிலாம் பயமாக இருக்குது. பார்க்கும்போது நம்மளுக்கே பயமாக இருக்குது. எனக்கு பயம்தான், உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு லைஃப்பில் எதுக்காச்சும் ட்ரை பண்ணுங்க. அது நம்ம ஹிந்து கோயிலாக இருக்கட்டும், கிறிஸ்டின் சர்ச்சாக இருக்கட்டும், முஸ்லீம் பள்ளிவாசலாக இருக்கட்டும், எல்லாம் ஒன்று தான். அப்படி தான். நான் வந்து எதையும் மென்ஷன் பண்ணல, மதம் எதுவும் கொண்டுடல. எம்மதமும் சம்மதம், சரியா? அந்த மாதிரி தான். ஸோ என்ன வேணால் பண்ணுங்கள், யாருக்கும் கஷ்டப்படாத வரைக்கும் என்ன வேணால் பண்ணுங்கள், சரியா? நீ இவ்வளோ தூரத்துக்கு தத்துவம் பேசணும்னு எனக்கு தெரியாமல் போச்சு. ஸோ மக்களே, இதான் நான் சொன்ன பேக் சைடு வியூ. இதுலேருந்து போனீங்கன்னா பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியல. இதில் வந்து போனீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க சத்திரம் வந்து மொட்டை அடிக்கக்கூடிய இடம், அதை கூட படிக்கட்டு. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா முருகனோட கோவில். அந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு வகையான நம்ம நோட் பண்ணாத விஷயம்லாம் இன்னும் நம்ம நிறைய இருக்குது. நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் நம்ம கோயிலுக்குள்ளே போக முடியுமான்னு தெரில. நான் ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணி காமிக்கிறேன் முடிச்சிடும், சரியா? பெஸ்ட். இது வந்து விடிய காலையில் ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் போயிட்டே இருக்குமா. ஆமாம், ஏன்னா நிறைய ஊர்லேருந்து, நிறைய தெருவுலேருந்து, நிறைய சின்ன கிராமத்துலேருந்து நிறைய பேர் வருவாங்கள்ல. இந்த மாதிரி மிரட்டலாக இருக்கும். இந்த கடைசி கோயில் ஃப்ரெண்டில் வந்தோடனே எல்லோரும் உக்கிரமாக ஆடிடுவாங்க. என்ன பண்ணுறது, இந்த டிம்பர்லாம் ஏற்றி விட்டு மேலே கறக்குவானுங்கள்ல, அந்த குழி போட்டிருப்பாங்கல்ல, அதில் வந்து ஃப்ரெண்டில் கீழே சிங்காரி கொட்டெல்லாம் அடிச்சுட்டு இருக்கும்போது கடைசி நேரத்தில் கோயில் வாசலில் வந்தோடனே அப்படியே ரவுண்டு போட்டு அப்படியே கறங்கி மேலே வரைக்கும் போகிறானுங்க. அந்த கயிறில் அப்படியே கறங்கிட்டே இருக்கானு அந்த கொழுவி போட்டு. நான்லாம் பார்த்து எனக்கு ஒரு மாதிரி அந்த பார்த்தோன்னே பயம்லாம் வந்துடுது. இந்த மாதிரி நிறைய பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்ல. இந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நேரில் பார்த்தா நல்லாயிருக்கும். இந்த vlogல நீங்கள் பார்க்குறத விட நேரில் பாருங்கள், கொஞ்சோட மிரட்டலாக இருக்கும். முதலே சொன்ன போல் அந்த குறுக்கில் அந்த குழிவை தொங்க போட்டு ஆடுவாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதை பாருங்களேன் இப்படி ஆடுறாங்கன்னு. ஸோ மக்களே, நான் இப்போ வந்து வாய்ஸ் கவர் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், நான் இப்போ கோயில் வாசல்லேருந்து நடந்து வந்துட்டுருக்கேன். அப்படியே நடந்து வந்து அந்த கீழே வியூ பாருங்களேன், அந்த படிக்கட்டில் மேலே நிற்கும்போது எப்படி இருக்குன்னு.
இதில் பாருங்கள், அந்த நீல கலர் ஷர்ட் போட்டிருக்கவர் வந்து பாகனாகும் அவர். அவர் வந்து அந்த யானைகிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி கும்பிடுறதுக்கு அவர் சொல்லுவார். அது என்ன பண்ணுதுன்னு பாருங்களேன் அந்த யானை. கைஸ், நம்ம ஓவரால் நம்ம வந்து கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா, நம்ம குமார கோயில் ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு கணபதி கோயில் இருக்கும். அந்த கணபதி கோயில் கீழே அந்த ஒரு குளம்லாம் இருக்குமே, நீங்கள் பார்த்துருக்கீங்க. இங்கே தான் மெயினாக வந்து நம்ம கப்புள்ஸ் ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் இங்கே தான் எடுப்பாங்க. இந்த இடம் வந்து ரொம்ப சைலண்டாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கெல்லாம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இங்கே வந்து ரொம்ப நேரம் வேணால் சைலண்ட்டாக உட்காந்து பாருங்கள். மக்களை நம்ம அடுத்து அங்கேருந்து நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம், வீட்டுக்கு வந்துடுவோம். வீட்டில் வந்து இன்னைக்கு என்ன தெரியுதா, இன்னைக்கு வந்து கார்த்திகை தீபமா. யாருக்கு வீட்டில எல்லாம் இந்த கார்த்திகை தீபம் கொழுக்கட்டை இதெல்லாம் பார்த்தீங்களா, கொழுக்கட்டையெல்லாம் வைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எங்கள் வீட்டில் இப்போது என்ன வைக்கிறாங்கன்னா, இது என்ன மாவுன்னு தெரியல, புட்டு மாவு இல்லை, அரிசி மாவு. கரெக்டாக அரிசி மாவில் தான் இப்போ இது வந்து இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்து இப்போ இலை சின்னதாக இருந்தால் அதுக்கேற்ற சைஸில் சுமால் பண்ணிக்கணும். இந்த ஷார்ட் பண்ணிக்கணும். ஏன்னா மீடியம் சைஸ்லாம் இல்லை, இலை வந்து சுமார். இது வந்து போதும். அப்படியே ரொட்டேட் பண்ணி சுற்றி வளைச்சி மூடுங்க. எனக்கு பிடிச்சது வந்து இந்த வாழை இலை அப்பத்தில் அரிசி மாவு வச்சு அதுக்கு உள்ள ஸ்டஃப் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அது உண்மையில் நல்லாயிருக்கும். அது வந்து சூப்பராக இருக்கும். அப்படி